கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்று நமக்கு அருளப்பட்ட தேவ வார்த்தை ஓசியா 14:2. வார்த்தைகளைக் கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள், அவரை நோக்கி, தேவரீர் எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தருளும், நாங்கள் எங்கள் உதடுகளின் காளைகளை செலுத்துவோம் அப்படின்னு இந்த வசனத்தில் சொல்லியிருக்காங்க. இது யாரை குறித்து சொல்லியிருக்காங்கன்னு சொன்னோன்னா, தகப்பன் தான் நம்மளுடைய கர்த்தர், நம்ம எல்லாருக்குமே தகப்பன். தகப்பனோட பிள்ளை பேச்சை கேட்காம யாரெல்லாம் விலகி போயிருக்காங்களோ அவங்க எல்லாம் என்ன, நம்மலாம் அவருடைய பேச்சை கேட்காம நம்ம நகண்டு இருந்தால், விலகி இருந்தால் நம்ம பயம் இருக்கும். அப்போ நம்மகிட்ட மறுபடியும் கோவிச்சுக்குவாங்களோ, நம்ம போய் சேர்ந்தால் நம்மளை அதே அன்போடு அணைச்சிக்குவாங்களா, நம்மளை சேர்த்து கொள்ளுவாங்களான்னு சொல்லி ஒரு தயக்கத்தோடையும் நம்ம ஒரு பயத்தோடையும் யாரெல்லாம் விலகி இருக்காங்களோ அவங்கள பார்த்து தான் இது சொல்லப்பட்டிருக்குது. அவங்க என்ன செய்யணும்னா, கர்த்தருடைய வார்த்தைகளை மறுபடியும் பற்றி கொண்டு அவரிடத்தில் திரும்புங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம திரும்பி அவரை பார்த்து என்ன சொல்லணும்னா, என்னோடய அக்கிரமத்தெல்லாம் தந்து நீக்கி என்னை நீங்கள் அங்கீகரித்து கொள்ளுங்கன்னு சொல்லி நம்ம கேட்கக்கூடியவர்களாக இருப்போம். அப்படி நம்ம கேட்டு அவர் நம்மை அங்கீகரிக்கும் போது நம்ம உதடுகளின் காளைகளாகிய ஸ்தோத்திர பலிகளை அவருக்கு நன்றியோடு செலுத்துவோம் சொல்லி இந்த வசனத்தில் சொல்லியிருக்காங்க. கர்த்தர் யார், நம்ம எதுக்காக நம்ம அவங்கள விட்டு விலகி போகிறோம், நம்ம அவருடைய பாதைகளை பின்பற்றாமல் உலக மாயில் சிக்கி தான் நம்ம வெளியே போகிறோம். அதுபோல் நம்ம பிசாசோட வஞ்சனை வார்த்தைகள்லையும் நம்ம சிக்கி போயிடுறோம். அப்படி விலகி போகும்போது தகப்பனுக்கு கட்டாயம் வருத்தம் இருக்கும். நம்ம பிள்ளைகள் நம்ம விட்டு விலகி போகிறாங்களேன்னு சொல்லி நிச்சயமாக கர்த்தர் வருத்தப்பட்டிருப்பாங்க. ஆனால் அந்த வருத்தத்தை அப்படியே வச்சுட்டு நம்மளை விலக்கி விடாமல் நம்ம எப்போ திரும்பி வருவோம்னு சொல்லி காத்து கொண்டே இருப்பாங்க. அப்படி காத்து கொண்டு இருக்கிற தகப்பன்கிட்ட திரும்பி வர்ற பிள்ளைங்களை கர்த்தர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ உன்னோட இருதயத்தில் உள்ள உண்மையான அன்போடு நீ என்கிட்ட வா, நான் உன்னை திருப்பி நான் மீட்டுக்கொள்வேன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறாங்க. அதே ஓசியா 14:4 நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன், அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன், என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிட்டுன்னு சொல்கிறாங்க. அப்போ உண்மையான தகப்பனாய் மகன் தப்பு செஞ்சுட்டு திரும்பி வந்தால் கூட அதே அன்போடு அதே ஸ்நேகத்தோடு நம்ம சிநேகிக்க நம் தேவன் இருக்கிறார். அதனால நாம் எல்லாருமே யோவேல் 2:13 சொன்னபடி நம்ம வஸ்திரங்களை அல்ல, நம்முடைய இருதயங்களை கிழித்து நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பக்கூடியவர்களாக இருப்போம். ஸ்தோத்திர ராஜா, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. உங்களுடைய வல்லமையான கரம் எங்களை ஆளுகை செய்யட்டும் ராஜா. நாங்கள் இந்த நாளில் கர்த்தாவே, நாங்கள் எந்த தவறுகள் செய்திருந்தாலும் அதை எல்லாம் நாங்கள் தகப்பனே உம்முடைய பாதத்தில் அறிக்கையிட்டு நாங்கள் திரும்பி வர தயாராக இருக்கிறோப்பா. நீங்கள் எங்களை அங்கீகரித்து தகப்பனே அதே ஸ்நேகத்தோடு எங்களை இழுத்துக்கொள்வேன்னு சொல்லியிருக்கீங்க. உம்முடைய வார்த்தைகளுக்கு நன்றி நன்றி ராஜா. நீரே எங்களுக்கு சகாயர். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமீன்.